இந்த பார்க் ஒரு காதலர்களோட உலகம். பார்க்கும்போது நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு கிராமம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்ததும், இது வந்து நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு கிராமம் இல்ல, கேரளாவுல இருக்கிற ஒரு கிராமம். ஹலோ காய்ஸ், நான் உங்க விஜய். நாம இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மாதாவரத்துல இருக்கிற ஹார்டிகல்ச்சர் பார்க்குக்கு தான் போக போறோம். அதாவது இது ஒரு பார்க் இல்ல, ஒரு குட்டி வில்லேஜ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு வில்லேஜுக்கு தான் நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அண்ட் நீங்க இந்த வீடியோவை புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நம்ம பஸ்ல டிராவல் பண்ணி அருள் நகர் பஸ் ஸ்டாப் வந்து ரீச் ஆயிட்டோம். இங்க இருந்து அந்த பார்க் போகிறதுக்கு 400 மீட்டர்ஸ் நம்ம வாக் பண்ணோம். வாங்க வாக் பண்ணி போலாம். ஃபைனலி நம்ம ஹார்டிகல்ச்சர் பார்க்குக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா இங்க தான் வெஹிக்கல்ஸ் எல்லாம் அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இங்க இருந்து நம்ம அப்படியே உள்ள போகணும். வாங்க அப்படியே உள்ள போலாம். இப்போ நம்ம டிக்கெட் கவுண்டர் கிட்ட வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் தான் இங்க போட்டிருக்காங்க. அடல்ட்டுக்கு 25 ருபீஸும் சைல்டுக்கு 10 ருபீஸும் சார்ஜ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம பார்க்கிங் டீடைல்ஸும் இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபிலிம் ஷூட்டிங், ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி எடுக்கிறதுனாலும் அதுக்கான காஸ்ட்டும் இங்க போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உள்ள ஒரு படகு சவாரி இருக்கும். அதுக்கான காஸ்ட்டும் இங்க போட்டிருக்காங்க. நீங்க இந்த பார்க் வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டிக்கெட் வேணுமோ அந்த டிக்கெட்டை வாங்கி உள்ள வந்துருங்க. நம்ம இப்போ டிக்கெட் வாங்கி அப்படியே உள்ள வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸே ரொம்ப பயங்கரமா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. சென்னையில இருக்கிற பார்க்குகள்ல இந்த பார்க் 2வது பெரிய பார்க். ஃபர்ஸ்ட் பார்க் வந்து செம்மொழி பூங்கா, 2வதா மிகப்பெரிய பார்க் இந்த பார்க் தான். இந்த பார்க் பார்க்கறதுக்கே வேற லெவல்ல இருக்கு. அப்படியே ஃபுல்லா ஒரே கிரீனிஷா செம்மையா இருக்கு. அதே இந்த வே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பனை மரங்களா இருக்கு. இந்த பனை மரங்கள்ல யானையோட முகத்தை அழகா டிரா பண்ணியிருக்காங்க. பார்க்க இது ரொம்ப சூப்பரா இருக்கு. இங்க போட்டோ ஷூட் பண்றது கூட ரொம்ப பெஸ்ட் பிளேஸா இருக்கும் இந்த பிளேஸ். அந்த அளவுக்கு வேற லெவல்ல இருக்கு. இங்க பாத்தீங்களா சைக்கிள் இருக்கு, ஆனா சீட் இல்ல. சீட் இல்லாம இந்த சைக்கிளை எப்படி ஓட்டுறது? ஓட்டுனா அவ்வளோதான் போல. இதே மாதிரி ஒரு 3 குட்டி சைக்கிள் இங்கே வச்சுருக்காங்க. ஆனால் 3மே ஒரு ஷோக்காக வச்சுருக்காங்க. நம்ம ஓட்டலாம் முடியாது. ஒருவேளை இதுக்கு முன்னாடி ஓட்டுற மாதிரி இருக்கலாம், ஆனால் இப்போ சீட்டை கழட்டிட்டாங்க. அப்படியே இந்த வே பார்க்க செம்மையாக இருக்குது. 2 பக்கமும் மரங்கள், சென்டரில் வே. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே சில பெஞ்சுகள் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பிளேஸு. நம்ம இப்போ வெயில் டைமில் வந்ததால் இப்படி இருக்குது. ஈவினிங் டைமில் வந்தோன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த பிளேஸில். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய மரங்கள் இருக்குது. இந்த மரத்தில் ஒரு ஒரு நம்பர் போட்டிருக்காங்க. எத்தனை மரங்கள் இருக்கோ அத்தனை மரங்களுக்கும் நம்பர் போட்டிருக்காங்க. இது நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட வந்தோன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இந்த நம்பரை வச்சு. அதுக்காகவும் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மரங்கள் எத்தனை இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்குக்காகவும் இந்த நம்பர்கள் போட்டிருக்கலாம். வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு இன்னும் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நிறைய பனை மரங்கள் இருக்குது. இதை பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்குது. இது ஒரு பார்க் மாதிரியே இல்லை. இதை வச்சு தான் நான் இது ஒரு வில்லேஜ் அப்படின்னு சொன்னேன். சூப்பராக இருக்குது இந்த வியூ. இப்போ நம்ம வில்லேஜ் சைடெல்லாம் போனோம்னா நிறைய வயல்கள் நம்ம கண்ணுக்கு காணப்படும். அந்த மாதிரி தான் இந்த இடமும் இருக்குது. ஒரு அப்படியே நேச்சுரலாக இருக்குது. நேச்சுரல் பிளேஸாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பனைமரங்கள் இருக்குது. இந்த பனைமரங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுவோம்ல ஈமோஜிஸ், அந்த ஒரு ஒரு ஈமோஜிஸையும் இந்த ஒரு ஒரு பனைமரத்தில் போட்டிருக்காங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்க பார்க்கலாம் கிட்ட போய். பாருங்க ஒவ்வொரு பனைமரத்துலையும் ஒரு ஒரு ஈமோஜியை போட்டிருக்காங்க. நம்ம வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுற எல்லா ஈமோஜிஸையும் நம்ம இந்த பனைமரங்களில் பார்க்கலாம். ஒரு ஒரு பனைமரமும் ஒரு ஒரு லுக்கை கொடுக்குற மாதிரி இருக்குது. இதை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்படி பார்க்கும்போது அப்படியே ஃபுல்லாக அதுதான் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு பனை மரத்துலையும் போட்டிருக்காங்க. இந்த பனை மரங்கள் எல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, நம்ம எந்த மூடில் இருக்கோமோ அந்த மூடிக்கு ஏற்ற மாதிரி அந்த மரத்துக்கிட்ட போய் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணலாம் போல். அந்த அளவுக்கு வேற லெவலில் இருக்குது இந்த ஈமோஜிஸ் எல்லாம் பார்க்கும்போது. அடுத்தது இந்த பிளேஸ் பாருங்க, வேற லெவலில் இருக்கும். வேற லெவலில் இருக்குல்ல இந்த பிளேஸு. செம்மையாக இருக்குது இந்த பிளேஸு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பிளேஸு. இந்த பிளேஸில் நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம்னா வேறு லெவலில் இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம சென்னையில் தான் இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் வர அளவுக்கு வேறு லெவலில் இருக்குது. பார்த்தீங்களா ஃபுல்லாக குட்டி குட்டி செடிகள் ரொம்ப அழகாக இருக்குது. க்ரீனிஷாக இருக்குது. இது ஒரு பார்க்கு மாதிரியே தெரில. வேறு ஏதோ பிளேஸுக்கு வந்த மாதிரி இருக்குது எனக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜிலேருந்து நம்ம வியூ பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே பாருங்கள்.
அடுத்தது இங்க பார்த்தோம்னா நிறைய அழகான பூக்கள் எல்லாம் இருக்கும். இந்த பூக்களை பார்க்கும்போது அப்படியே பறிக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனா பறிக்காதீங்க. பறிச்சீங்கன்னா இங்க பாருங்க, ரூ. 500 ஃபைன் போட்டுருவாங்க. பார்த்து உஷாரா இருங்க. அடுத்தது இங்க பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கப்பலை பார்த்தா மார்னிங்ல நம்ம பார்க்கறதுக்கு நார்மலா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா நைட்ல பார்த்தோம்னா அந்த லைட் எஃபெக்டோட ஒரிஜினல் கப்பல் மாதிரியே ஒரு டிசைன் காட்டும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இங்க மோட்டர் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ பார்க்கறதுக்கு இந்த கப்பல் நார்மலான கப்பல் மாதிரி இருக்கு. அடுத்தது அப்படியே இங்கே பாருங்க, இங்கே ஒரு கம்பி வேலி மாதிரி போட்டிருக்காங்க மேலே. அதை சுற்றி அப்படியே நிறைய செடிகள் இருக்குது. இது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை கீழே நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தோன்னா இந்த ஒரு மரத்தை பாருங்கள். 2 மரங்கள் அப்படியே ஒன்றோடு ஒன்றா ஜாயிண்ட் ஆகி அப்படியே மேலே போயிட்டு அதில் மிக்ஸ் ஆகுது. இது பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. செம்மையாக இருக்குல்ல அப்படியே இந்த ஃபுல்லாக பார்க்குறது. இது கீழெல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்தோன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அடுத்தது இங்கே பார்த்தோன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி செடிகள், மரங்கள், பூக்கள் அப்படின்னு நிறைய பூக்களையும் மரங்களையும் செடிகளையும் நீங்கள் பார்க்கலாம். எல்லா இடத்துலையுமே செடிகள், மரங்கள், பூக்கள் அப்படின்னு வேறு லெவலில் இருக்குது இந்த பிளேஸு. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா சில பைப்புகளில் அப்படியே லைனாக வச்சு இதுக்கும் ஒரு டிசைன் போட்டு இதுலேயும் மண்ணை கொட்டி சில பூக்களை வளர்க்குறாங்க. பூக்கள், சின்ன சின்ன செடிகளை வளர்க்குறாங்க. இது டிசைனாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இயற்கையாகவும் நல்லா இருக்குது. இந்த பைப்புகள் எல்லாம் பாருங்களேன், அப்படியே சூப்பராக டிசைன் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே இந்த கரும்பு மாதிரி தோணுது, அந்த மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இடங்களில் சில பிளேஸுங்கள்லாம் இருக்குது. இதை பாருங்கள், இந்த பிளேஸு சுற்றி ஃபுல்லாக ஒரே செடிகளாக இருக்குது. அதுக்கு நடுவில் ஒரு 3 பெஞ்சு போட்டிருக்காங்க. உள்ளே உட்காந்தோன்னா ரொம்ப சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். ஆனால் நம்ம உள்ளே போகலான்னு பார்த்தா இன்னொரு ஃபேமிலி உட்காந்துருக்காங்க. அதனால் அவங்கள எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம உள்ளே போகல. ஆனால் வேறு லெவலில் இருக்குது இந்த பிளேஸ். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கல் இருக்குது, சின்ன சின்ன பாறை கல்கள் இருக்குது. ஆனால் இந்த ஒரு கல் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த கல்லை பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இது ஒரு குட்டி சிவலிங்கம் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த பிளேஸை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக தண்ணி, அங்கங்கே நடுவில் பனை மரங்கள் இருக்குது. பார்க்க வேறு லெவலில் இருக்குங்க இந்த பிளேஸு. நம்ம வெயில் டைமில் பார்க்குறதுனால இப்படி தெரியுது. இன்னும் மார்னிங் டைம்லையும் இல்லை ஈவினிங் டைம்லையும் பார்த்தோன்னா வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இந்த தண்ணியோட ஆழம் தான் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியல. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வியூ. இந்த பக்கத்தில் இருந்து இந்த வியூவை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குல்ல. இந்த மாதிரி நம்ம ட்ரெயினில் போகிறப்போ இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறப்போ இந்த மாதிரி பிளேஸுங்களெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வில்லேஜ் சைடில் போனோம்னா இந்த மாதிரி பிளேஸுங்களை நம்ம பார்க்கலாம். இப்படி ஒரு பிளேஸ் இந்த இடத்துல இருக்கிறது வேறு லெவலில் இருக்குது. அப்படியே ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகிட்டோம். ஏன்னா வெயில் பயங்கரமாக அடிக்குது. அதனால் ஃபுல்லாக சுத்த முடியல. அது மட்டும் இல்லாமல் இங்கே தண்ணி கூட இருக்கிற மாதிரி தெரியல. அதனால தான் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு, வந்து உட்காந்துட்டேன். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஃபுட்டும் தண்ணியும் கண்டிப்பாக மறக்காமல் கொண்டு வந்துடுங்க. அதுக்கடுத்து இந்த பிளேஸை பார்க்கும்போது நம்ம ஊரில் இருக்கிற ஒரு கிராமம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இங்கே வந்து பார்த்ததும் இது வந்து நம்ம ஊரில் இருக்கிற ஒரு கிராமம் இல்லை, கேரளாவில் இருக்கிற ஒரு கிராமம். ஏன்னா இந்த பிளேஸை பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக மரங்களும் அங்கங்கே தண்ணியும் கேரளாவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. வேறு லெவலில் இருக்குங்க. செம்மொழி பூங்கா தான் பெரிய பூங்கா அப்படின்னு நினச்சேன். ஆனால் இல்லை, இங்கே வந்து பார்த்ததும் இந்த பூங்கா தான் சென்னையிலேயே இருக்கிற ஒரு பெரிய பூங்கா அப்படின்னு தோணுது. அந்த மாதிரி தான் இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி இந்த பார்க்கை பற்றின ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். இந்த பார்க் ஒரு காதலர்களோட உலகம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் எங்கேயாவது போயிட்டு வீடியோ எடுக்கலான்னு இப்போ கிட்ட போனால் அங்கே ஒரு கப்புள் உட்காந்துருக்காங்க. எங்கே பார்த்தாலும் ஒரு கப்புள்ஸாக உட்காந்துருக்காங்க. நம்மளை அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறோமா இல்லை அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களான்னு தெரியல. சிங்கிளாக மட்டும் வந்துடாதீங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து இந்த பிளேஸோட மெயின்டெனன்ஸ் பற்றி நம்ம பேசி ஆகணுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. நம்ம கொடுக்குற டிக்கெட் 25 ருபீஸ் இந்த பார்க்குக்கு ரொம்ப ரொம்ப வர்த்தாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த பார்க்குக்கு வந்து பாருங்கள். அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஆனால் தனியாக மட்டும் வராதிங்க. உங்கள் ஃபேமிலி கூடயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸு கூடயோ இல்லை நீங்களும் ஒரு கப்புளாகவோ வாங்க. வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். சரி வாங்க, நம்ம அடுத்த பிளேஸை பார்க்க போகலாம். ஏதாவது காலியான இடங்கள் இருந்தால் அந்த பிளேஸை நான் உங்களுக்கு காட்டுறேன். கப்பல் இல்லாத பிளேஸை பார்க்கலாம் வாங்க. நீங்கள் பாருங்கள், இங்கே அப்படியே ஃபுல்லாக ஒரே செடிகளாக இருக்குது. இந்த செடிகளுக்கு நடுவில் இங்கே ஒரு பிளேஸ் இருக்குது. இது வந்து கப்பலுக்காகவே செய்யப்பட்ட ஒரு பூங்காவா என்னன்னு எனக்கு புரியல. ஏன்னா எல்லா பிளேஸ்களுமே இதே மாதிரி தான் இருக்குது சில இடங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பிளேஸ் தான் காலியாக இருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லா பிளேஸ்லையுமே யாராவது ஒருத்தர் கப்பல் உட்காந்துருக்காங்க. இந்த ஒரு பிளேஸாவது உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு இங்கே வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள்.
அடுத்தது இப்போ நம்ம படகு சவாரி பண்ணுற பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா படகு சவாரி எப்படி பண்ணுறது அப்படின்னு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம படகு சவாரி பண்ணலாம். வாங்க இன்னும் கிட்ட போய் பார்க்கலாம். அப்படியே முன்னாடி நடந்து பார்த்தோன்னா வேற லெவலில் இருக்குங்க இந்த பிளேஸு. செம்மையாக இருக்குல்ல. அப்படியே சுற்றி மரங்கள், நடுவில் தண்ணி, வேற லெவலில் இருக்குது உண்மையாக இந்த பிளேஸு. இங்கே பாருங்க ஒரு ஃபேமிலி படகு சவாரி பண்ணுறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த படகு சவாரி 3 பேருக்கு மேலே இருந்து தான் பண்ணுவாங்க. இவங்களை பார்க்கும்போது நம்மளுக்கும் பண்ணணும்னு தோணுது. ஆனால் நம்ம டிக்கெட் வாங்கலை. ஆனால் இங்கே வந்த உடனே தோணுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்மளும் கேட்டு பார்க்கலாம். இந்த படகு சவாரி பண்ணுறதுக்கு பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி பெரியவங்களுக்கு 40 ரூபா, சின்னவங்களுக்கு 20 ரூபா. வாங்க இப்போ நம்ம போய் கேட்டு பார்க்கலாம். கேட்டுட்டேன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் படகுல ஏறிட்டேன். படகும் மூவ் ஆயிடுச்சு. இந்த எக்ஸைட்மெண்ட் வேற லெவலில் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே சாஃப்டாக மூவ் ஆகுது. நான் இப்போ தான் முதல் வாட்டி இந்த மாதிரி படகுல போகிறேன். அதனால் இந்த ஃபீல் எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக தண்ணியும் அங்கங்கே மரங்களும் இதை வச்சு தான் நான் இது ஒரு குட்டி கேரளா அப்படின்னு சொன்னேன். இந்த பிளேஸ் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. வேற லெவலில் இருக்குது எனக்கு. இப்போ நம்ம அப்படியே சுற்றிட்டு திரும்பவும் கரை சேர போகிறோம். இந்த கரை சேர்றது எனக்கு பிடிக்கல. அப்படியே இந்த தண்ணிக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கலாம் அப்படின்னு தோணுது. நீங்கள் இந்த பிளேஸுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படகு சவாரி பண்ணுங்க. இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா அப்படியே காற்றுல ஆடிக்கிட்டே இருக்கு. அதனால இந்த பார்க்க சூப்பராக இருக்கு. வேற லெவலில் இருக்குங்க இந்த பிளேஸு. செம்மையாக இருக்குது. வேற லெவல் வேற லெவல். செம்மொழி பூங்கா தான் பெருசு அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த பார்க்கை பார்த்தோன்னே இதை விட பெருசு வேற பார்க் இல்லை அப்படின்னு தோணுது. அந்த அளவுக்கு வேற லெவலில் இருக்குது. அதே மாதிரி இந்த பார்க்கில் நம்ம டெய்லி வாக்கிங்கும் போகலாம். அதுக்கான பேமெண்ட் நம்ம பே பண்ணிவிட்டு இந்த பார்க்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் அந்த மாதிரி தான் இந்த பார்க்கை யூஸ் பண்ணி வாக்கிங் போயிட்டுருக்காங்க. இந்த பார்க்கில் நம்ம வாக்கிங், ஜாக்கிங் எது பண்ணாலும் ஒரு நேச்சுரலான ஒரு ஃபீல் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி டஸ்ட்பின்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் ஃபுட்டு எது கொண்டு வந்தாலும் இந்த டஸ்ட்பின்ஸை யூஸ் பண்ணுங்கள். அங்கேயும் எங்கேயும் கீழே போடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறது நம்ம இந்த க்ளீன் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த டஸ்ட்பின்ஸை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மெட்ரோ பணிகளும் நடந்துட்டு இருக்கு. மெட்ரோ மட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா இந்த பார்க்கு வர்றது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆகிடும். எல்லாருமே ஈஸியாக இந்த பார்க்கு வந்துட்டு போகலாம். ஓகே கைஸ், நம்ம இந்த பார்க் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். வேறு லெவலில் இருக்குது இந்த பார்க்கு. நீங்களும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவை நம்ம மீட் பண்ணலாம். பாய், டேக் கேர்.